முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு மத்தேயு 6:33 இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லுவார். அது எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது, தேவனுடைய நீதியை தேடுறது? இது ரெண்டையும் செஞ்சா நமக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும்னு ஒரு ரகசியத்தை சொல்றார். இதை எப்படி செய்யறது? ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் முழுக்க முழுக்க தேவனுடைய அன்புனால நிறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பூமியில இப்போ தேவனுடைய ராஜ்யம் நடக்குதானா? இல்லை. அப்போ இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் இல்லாத காலத்துல தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்குமோ அதை தேவனுடைய மக்கள் செய்யணும். எப்படி செய்யறது? நமக்கு பிடிச்சவங்களுக்கும் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கும் நாம் அன்பு செய்யறோம் பார்த்தீங்களா? அந்த அன்புக்காக நாம் எதை இழக்கிறோம் பார்த்தீங்களா? இதே கிரியையை நமக்கு பிடிக்காதவங்களுக்கும் நமக்கு தெரியாதவங்களுக்கும் நாம் எப்படி செய்யணும்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு செய்கிற மாதிரியே அவங்களுக்கும் செய்யணும். அப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அப்படி நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, பழகி அதை ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் இந்த பூமியில் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. தேவனுடைய நீதி எப்படி காட்டுறது? இப்போ இருக்கிற இந்த உலகம் தேவனுடைய நீதியில் இல்லை, அது சாத்தானுடைய நீதிக்குள்ளே இருக்குது. சாத்தான் தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது. அப்போது இதுக்குள்ள நீதி சுத்தமாக இல்லாத இந்த உலகத்துக்குள்ள நீங்கள் தேவனுடைய நீதியை உங்கள் வாழ்க்கை வழியாக, உங்கள் செயல் வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் செஞ்சு காட்டினீங்க அப்படின்னா, அதனால் முதல்ல உங்களுக்கு இழப்பு, பிரச்சனைகள், துன்பங்கள், நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களை விட்டு போகும். இதில் நீங்கள் உறுதியாக தரிச்சு நின்னீங்க அப்படின்னா, இதை பார்த்துட்டு மற்ற மக்கள் தானாக உங்ககிட்ட வருவாங்க. இவர் கரெக்டாக பேசுவார், இவர் கரெக்டாக திருப்பி கொடுப்பாரு, இவரை நாம் நம்பலாம் அப்படின்னு. அப்போ மனுஷங்களே உங்களை நம்பி உங்ககிட்ட வரும்போது தேவனுடைய பாதத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதம் வராமல் இருக்குமா? அதனால தான் மத்தேயு 6:33 இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதல்ல நீங்கள் தேடுங்க அப்படின்னா போய் எங்கேயோ தேடுறது கிடையாது. நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை எடுத்து மற்றவங்க முன்னாடி வைக்கிறது. அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்கள் தேவைக்கு மட்டும் உங்களை தேடி தானாக வரும் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறார்.